வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இந்த வாரம் பார்க்க போகிறது ஆடி மாத ஸ்பெஷல் நைவேத்தியத்தில் தேர்ட் ஸ்வீட்டு. இது வந்து நம்ம சேமியாவில் பண்ணக்கூடிய டக்குன்னு செய்யக்கூடிய சேமியா கேசரி தான். யூஸ்வலாக சேமியாவில் 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து நம்ம அந்த வேர்மசெல்லி இந்த கம்பெனி பிராண்ட் நல்லா திக்காக இருக்கும்ல அதில் செய்கிறது. இன்னொன்று வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த மெல்லிசு சேமியா. யூஸ்வலாக நம்ம டக்குன்னு செய்யணும்னா அந்த மெல்லிஸ் சேமியா உப்புமாக்காக வச்சுருப்போம். அதை வச்சே இந்த கேசரி பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு குவிக்காக சொல்லி தரப்போகிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த மெல்லிஸ் சேமியா எடுத்துக்கலாம். இது வந்து நான் இப்போ ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலாக இந்த பேர்மினோ திக் சேமியா இல்லை, இந்த மாதிரி மெல்லிஸ் சேமியா எடுத்துக்க போகிறோம். இது என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, இது நான் ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒரு அழாக்கு சேமியா எடுத்துருக்கோம்ல, கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணி, அதாவது நீங்கள் எந்த கப்பில் சேமியா எடுத்துக்கிறீங்களோ அதில் 3 மடங்கு தண்ணியை எடுத்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கப்போ அழாக்கோ எதில் நம்ம சேமியா எடுத்தோமோ அதுலேயே அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு அழாக்கு சேமியா எடுத்தேன், ஸோ அதே ஒரு அழாக்கில் சர்க்கரை எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம பண்ணோன்னா 1:2 பண்ணுவோம்ல, இது அந்த சேமியா மெல்லிஸாக இருக்கிறதுனால நம்ம 1க்கு 1 எடுத்திருக்கோம். இதுக்கிடையில் என்ன பண்ணியிருக்கேன், நான் முந்திரி கொஞ்சம் நல்லா வந்து நெய்யில் வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதாவது கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக இதை முழுசாக போடுறதா இருந்தாலும் போடலாம். இது மாதிரி போட்டோன்னா த்ரூ அவுட் த சேமியா அந்த கேசரியில் எல்லா இடத்துலையும் நம்ம முந்திரி பரவலாக தெரியும். அதனால் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் வேணால் நீங்கள் பாதாம் கூட அதையும் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை போட்டுடலாம். போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம். இந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே க்ரஷ் பண்ணுற மெஷினில் நான் கொஞ்சம் இந்த பாதாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் இதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பட் இதை நான் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணல, இது ஆப்ஷனல் தாங்க. இது இல்லைன்னா வெறும் முந்திரி மட்டும் எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த சேமியா இதில் நல்லா குக் ஆயிடுச்சு. நமக்கு எக்ஸசிவ் வாட்டரும் இருக்குது. இந்த எக்ஸஸ் வாட்டரை இப்போ நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அதனால் நம்ம ஃபுட்டு இது பண்ணுவோம் தெரியுமா, இந்த ஒரு கொலாண்டர் மாதிரி, அதில் இந்த எக்ஸசிவ் வாட்டரை எடுத்துடலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சேமியாவே இதில் ஊற்றிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் விடுவோம், ஆறிட்டோம். அடுப்பில் அதே கடாயை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 ஸ்பூன் நான் நெய் ஊற்ற போகிறேன். இது நல்லா கொஞ்சம் உருகிட்டோம். இப்போது இந்த நெய் நல்லா சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து அதை வந்து நல்லா நம்ம வடிகட்டின உடனே எடுத்துடலாம். இந்த டைமில் இதை போட்ட உடனே நம்ம அந்த ஒரு அழாக்கு சேமியா சர்க்கரை இருக்குல்ல, அதையும் இதில் போட்டுடுறோம். இப்போது ஜஸ்ட் இதை நம்ம கிளறி கொடுத்தா போகிறோம். இந்த சர்க்கரை இதில் கொஞ்சம் டிசால்வ் ஆனோடனே, நான் ஃபுட் கலர் இப்போ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாஃப்ரான் தண்ணி கூட ஊற்றினீங்கன்னா கூட லைட்டாக உங்களுக்கு அந்த கலர் வரும். அப்படி வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். இந்த சர்க்கரை போடுற இடத்துல நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிஞ்சு சாஃப்ரான் போட்டிருக்கேன். இது சூடாக இருக்கிறதுனால டைரெக்டாக போட்டிருக்கேன். இப்போது இந்த சர்க்கரை வந்து இளக ஆரம்பிச்சிடுது. நம்ம இப்போ வரைக்கும் ஒரு ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கோம். நம்ம மெதுவாக இந்த நட்ஸையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது குயிக் அண்ட் ஈஸிங்க. நீங்களே பார்த்தீங்க, 2 மினிட்ஸில் நம்ம சேமியாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக விட்டுட்டோம். இப்போ வந்து அந்த சர்க்கரை போட்டு இது நல்லா இப்போ இந்த கொதி வந்த உடனே நட்ஸ் எல்லாம் போட்டு இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா திக்காக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ யாராவது நம்ம கெஸ்ட் வந்தால் கூட டக்குன்னு வித்தின் நோ டைம் ஒரு 10 மினிட்ஸில் ஒரு நல்ல கேசரி பண்ணிடலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி மெல்லிஸ் சேமியாவில் அந்த தண்ணியோடு சேர்த்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதனால அந்த பர்பஸ்க்காக தான் அதை நான் வடிகட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க.
இந்த டைமில் நம்ம இந்த நட்ஸை சேர்த்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த சுகர் சிரப்பு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சர்வ் பண்ணும்போது நல்ல ஒரு கேசரி கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்க, இது கொஞ்சம் நல்லா திக்கானோன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போது நம்மக்கிட்ட ஏலக்காய் பொடி இருக்குது, அதை ஒரு பிஞ்ச் போட்டுடலாம். யூஸ்வலாக ஏலக்காய் பொடி நம்ம வீட்டில் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி சக்கரை போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லிட் போட்டு கவர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சேமியா கேசரி ரெடி. இப்போது நாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இது நீங்கள் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணோன்னா கூட பாருங்கள், நல்ல அந்த திக்காக இருக்கும்ல சேமியா, கடிக்க முடியாத அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம குயிக்காக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இந்த சேமியா கேசரி. வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த சேமியாவை நம்ம நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா அந்த சுடு தண்ணியில் வேக விட்டுட்டு ட்ரெயின் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் அவுட்புட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாதாம் இது முந்திரி எல்லாமே போடணுன்றது இல்லை, உங்கள் இஷ்டம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணுறது நம்ம ரொம்ப பெட்டரான ஒரு சாய்ஸு. வீடியோ பிடிச்சிருந்ததா நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், நம்ம அந்த சக்கரை ஆட் பண்ணுற இடத்துல நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து வெள்ளை சம்மந்தமாக இருக்கிறத பிரசாதம் பண்ணுவாங்க ஆடி மாதத்தில், அதுக்காக சொன்னேன் அந்த சாய்ஸை. செகண்ட் திங்கு, உங்களுக்கு இவ்வளோ சக்கரை தேவையில்லைன்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.